ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ரவை இனிப்பு புட்டு. ரவை இருந்துச்சுன்னா 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதில் இனிப்பு சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க அந்த டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரவை புட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம். நெய் லேசா சூடாய் வரும்போது நம்ம இதுல கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனா போதும், நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதே பேன்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவை நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு நம்ம வறுத்தெடுக்கணும். ரவை ஓரளவுக்கு வாசனை வரணும், அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்தா போதும். இப்ப ரவை வாசனை வந்தாச்சு. இப்ப ரவையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல 2 பிஞ்ச் அளவு மட்டும் சால்ட்டை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இனிப்பு புட்டு தான் செய்யறோம், அதனால சால்ட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். இந்த புட்டுக்கு கொஞ்சம் தேங்காய் அதிகமா இருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை இதுல சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கையாலேயே நல்லா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததா நம்ம தண்ணி சேர்த்து ரவைய புட்டு பதத்துக்கு கொண்டு வரணும். தண்ணி நம்ம பச்சை தண்ணி எடுக்க கூடாது, வார்ம் வாட்டர், அதாவது கை பொறுக்கிற சூடுள்ள தண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா இதை பிசறி விடணும். எனக்கு 1 கப் ரவைக்கு 1/2 கப் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரவையோட தன்மை அனுசரிச்சு கூட குறைய தேவைப்படலாம் உங்களுக்கு. ரவை இந்த மாதிரி நமக்கு பிடிக்கும் போது கையால பிடிக்க வரணும், உதுத்து விட்டா உதிர்ந்து போயிடணும். இதுதான் இந்த புட்டோட பதம். இப்ப கையால ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க பிரஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஊற வச்சிடலாம். ரவை 10 நிமிஷம் ஊறட்டும். இந்த டைம்ல இந்த புட்டுக்கு தேவையான வெள்ளை கரைசலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன்ல ஒரு 1/2 கப் பொடிச்ச வெள்ளத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது. ஒரு தேன் மாதிரியான கன்சிஸ்டன்சில நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இப்ப வெள்ளை கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவையெல்லாம் நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இப்போ நம்ம இதை வச்சு புட்டு செய்யலாம். புட்டு செய்யறதுக்காக நான் இன்னைக்கு புட்டு குழல் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனல்ல நிறைய விதமான புட்டு செஞ்சிருந்தோம். நிறைய பேர் அதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுன்னு. அது கூடவே இந்த புட்டு குழலை பத்தியும் கேட்டிருந்தீங்க. புட்டு குழல் எங்கிருந்து வாங்கினீங்க சிஸ், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்குன்னு கேட்டிருந்தீங்க. இதை நான் பாத்திர கடையில் தான் வாங்கினேன். இப்போ இது ஆன்லைன்லேயே அவைலபிளா இருக்கு. இப்போ புட்டு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஃபர்ஸ்ட் நம்ம சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். அடுத்ததான் நம்ம புட்டு குழல்ல புட்டு மாவை ஃபில் பண்ணிக்கலாம். புட்டு குழல்ல இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணும்போது நம்ம ரொம்ப முழுமையா அதை ஃபில் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கேப் விட்டுட்டு தான் நம்ம வைக்கணும். இப்ப ஃபில் பண்ணியாச்சு. தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைம்ல நம்ம புட்டு குழலை பாத்திரத்து மேல வச்சிடலாம். நல்ல சூட்டுல இது 10 நிமிஷம் நல்லா வேகணும். அப்பதான் இந்த ரவை புட்டு நல்லா சாஃப்டா வெந்து வரும். இப்ப கோதுமை புட்டு, அரிசி புட்டெல்லாம் சீக்கிரமாவே வெந்துரும். ஆனா ரவை புட்டுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனாலதான் 10 நிமிஷம் நான் வைக்க சொல்றேன். இப்ப 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட ரவை புட்டு ரொம்பவே அருமையா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க.
இதுல இனிப்பு சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இது இப்படியே கூட சாப்பிடலாம். கடலைக்கறி அல்லது பச்சை பயிறு குழம்பெல்லாம் சேர்த்து இது சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல இதெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். புட்டு ஓரளவுக்கு ஆறுனதுக்கு அப்புறம் கையால இந்த மாதிரி நல்லா உதுத்து விடுங்க. இதுல நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். வெள்ளை கரைசலை அப்படியே சேர்க்க வேண்டாம். எவ்வளவு தேவையோ அந்த அளவு சேர்த்தா போதும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அடுத்ததா இதுல கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 ஏலக்காவை நான் சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி வச்சிருந்தேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே அருமையான இனிப்பு ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.